இருக்கு. ஆமா, உன் தம்பி இந்த புடவையும் அந்த கிஃப்ட்ஸ் மட்டும் தான் கொண்டு வந்து கொடுத்தானா? நகை கிடைக்காத வேற எதுவும் கொண்டு வந்து கொடுக்கலையா? வேற எதுவும் எடுத்துட்டு வரல மாமா, இவ்வளவுதான். இதான் எடுத்துட்டு வந்தான். அப்படியா? இல்லையே, நான் உன் தம்பி கிட்ட உன் அக்காக்கு எக்ஸாம் வருது, அவ படிக்கிறதுக்கு அவ இங்கிலீஷ் புக் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுன்னு சொன்னனே. எடுத்துட்டு வரல? எடுத்துட்டு வரல மாமா. ஒருவேளை மறந்துட்டானோ? அவனுக்கு ஞாபகம் மறதி இருக்கு மாமா, அதனால மறந்துருப்பான். கண்டிப்பா மறந்துருப்பான். சின்ன பையன், இப்பவே அவனுக்கு ஞாபகம் மறதி. எங்க போறீங்க மாமா? இல்ல, அந்த கபோர்ட்ல எதனா இருக்கான்னு பாக்க. ஐயோ, அங்க ஒண்ணும் இல்ல மாமா, நீங்க உட்காருங்களே, நம்ம கொஞ்ச நேரம் பேசலாமா? நம்ம அங்க போய் பேசலாமா? நான் சொல்றது கேளு, குட் கேர்ள்ல. கொஞ்ச நேரம் பேசலாமே. நம்ம இங்க உட்கார்ந்து பேசலாம். சரி, உட்கார். இந்த புக் எப்படி இந்த டிராயருக்குள்ள வந்துச்சு? மாமா இதெல்லாம் வேண்டாம் மாமா, நான் உங்களுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? வேண்டாம். விடு. உனக்கு ஏன் இந்த திருட்டு வேலை? புக் எதுக்கு இதுக்குள்ள மறைச்சு வச்ச? நான் ஒளிச்சு வைக்கல மாமா, இது எப்படி இங்க வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. அப்படியா? மாமா, இந்த சட்டை உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு மாமா. நான் காலையே சொல்ல நினைச்சேன், ஆனா மறந்துட்டேன். இந்த வாட்ச் கூட நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இந்த புக் எப்படி இந்த கபோர்டுக்குள்ள வந்துச்சு? நான் தான் மாமா ஒளிச்சு வச்சேன். இங்கிலீஷ் புக்கை திறந்து பார்த்தாலே தூக்கம் தூக்கமா வருது. வரும். உனக்கு படிக்கணும்னாலே தூக்கம் வரும், தலைவலி வரும், ஜுரம் வரும். படிக்கணும்னு சொன்னா மட்டும் உனக்கு படிப்பை தவிர எல்லாம் வரும். ஏய், படிக்கலனா எப்படி எக்ஸாம் எழுதுவ, எப்படி பாஸ் பண்ணுவ, எப்படி டிகிரி வாங்குவ, இன்னும் எவ்வளவோ இருக்கு. நீ என்னடானா இந்த புக்கை பார்த்தாலே தூக்கம் வருதுன்ற. சாரி மாமா, நான் படிக்கிறேன். சரி, இங்க வா, நான் உனக்கு சொல்லி தரேன். சரியா? நீங்க சொல்லி கொடுத்தா நான் கண்டிப்பா பாஸ் ஆயிடுவேன். இனிமே இந்த இடம் எனக்கு தான், இந்த வீடும் எனக்கு தான். ரூமுக்குள்ள அடைஞ்சிருக்கிற அகிலா இனி எப்பவுமே வெளியே வர மாட்டா, வரவும் கூடாது. அதுக்கப்புறம் வீடு, ஆஃபீஸ், இந்த இடம் மட்டும் இல்லை, மொத்தமா இந்த ஆதிக்கடவுள் சாம்ராஜ்யத்துக்கே நான் மட்டும்தான் ராணி, நான் மட்டும்தான். வாங்கப்பா போலாம். ஓகே சார். யார் இவங்க? வாங்க. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். நாங்கள் யூனியன்ல இருந்து வர்றோம். ஓ, உட்காருங்க. தேங்க்யூ.
டீ காஃபி ஏதாவது சாப்பிடுறீங்களா? ஐயோ அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நாங்க இப்பதான் சாப்பிட்டு வரோம். அகிலாண்டேஸ்வரி மேடத்தை பார்க்கணும். ஆ, நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. அக்கா ரொம்ப மனசு வருத்தத்துல இருக்காங்க. அவங்க ரூமை விட்டு வெளியில வரதே இல்ல. இவ்ளோ ஏன் வீட்ல யார்கிட்டயும் கூட அவங்க பேசுறது இல்ல. யூனியன் விஷயமா மேடம் கிட்ட பேசி சில முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டியது இருக்கு. ஓ, நாங்க ஃபோன் பண்ணி பார்த்தோம். மேடம் அட்டென்ட் பண்ணவே இல்ல. முக்கியமான ஃபைல்ல மேடம் சைன் பண்ண வேண்டியிருக்கு. அது விஷயமா மெயிலும் பண்ணியிருந்தோம். அதுக்கும் மேடம் கிட்ட இருந்து எந்த ரிப்ளையும் இல்ல. அதான் மேடத்தை நேர்ல பார்த்து பேசிட்டு ஃபைல கையெழுத்து வாங்கிட்டு போலான்னு வந்தோம். ஓ, அகிலாவை கீழே வரவிடாம இவனுங்களை துரத்திடலான்னு பார்த்தா இவனுங்க விட மாட்டானுங்க போல இருக்கே. சரி, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்க. நான் வேணா அக்கா கிட்ட போய் நீங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லி பாக்குறேன். வந்தாங்கன்னா சந்தோஷம்தான். கொஞ்சம் வெயிட் பண்ண. யூனியன்ல இருந்து உங்களை பாக்குறதுக்கு ஆளுங்க எல்லாம் வந்திருக்காங்க. இப்ப யாரையும் என்னால பார்க்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பு. நான் அப்படிதான்க்கா சொன்னேன். ஆனா அவங்களுக்கு யூனியன்ல ஏதோ முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கணுமா. அதுக்காக தான் உங்களுக்கு நிறைய முறை ஃபோன் பண்ணாங்களாம். நீங்க ஃபோன் ரிசீவ் பண்ணலையாமே. அப்புறம் நிறைய மெயில் கூட அனுப்பியிருந்தாங்களாம். அதுக்கும் நீங்க ரிப்ளை எதுவுமே பண்ணலையா. அது மட்டும் இல்லக்கா, அவங்க ஏதோ ஒரு முக்கியமான ஃபைல்ல உங்ககிட்ட கையெழுத்து வாங்கியே ஆகணுமா. அதான் சரி உங்ககிட்ட தகவல் சொல்றேன்னு சொல்லிட்டு வந்தேன். நீயே கையெழுத்து போட்டுன்னு சொல்வாளோ. அக்கா, நான் அவங்க கிட்ட என்ன சொல்லட்டும்? சரி, வெயிட் பண்ண சொல்லு, நான் வரேன். நீங்க மெதுவா வாங்கக்கா. நான் அவங்கள வெயிட் பண்ண சொல்றேன். மெதுவா வாங்க. வரேன்னு சொல்லிட்டா. அக்கா கிட்ட சொல்லிருக்கேன். இப்ப வந்துருவாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே மேடம். நீங்க ஏதாவது கூல் ட்ரிங்க் சாப்பிடுறீங்களா? பரவாயில்ல மேடம், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஆ, இன்னைக்கு பாத்துறோம். சார், செக்ரட்டரி இன்னும் காணோம். வெளியில ஃபோன் பேசிட்டு இருக்காங்க. இப்போ வந்துருவாங்க. அப்படியா? சரி, ஆமா. ஓகே. வரைக்கும் நம்ம பேசுவோம். அகிலாண்டேஸ்வரி மேடம் வராங்க. ரூமுக்குள்ளேயே முடங்கியிருந்த அகிலாவா இது? வணக்கம் மேடம். வணக்கம், உட்காருங்க. சொல்லுங்க. நடந்ததை நினைச்சு நீங்க மனசு உடைஞ்சு போயிருக்கீங்க. வீட்ல கூட யார்கிட்டயும் பேசுறது இல்லைன்னு மேடம் சொன்னாங்க. அது அது வந்துக்கா, இப்ப நீங்க யாரையும் பார்க்க மாட்டீங்க, யார் கூடயும் பேச மாட்டீங்கங்கறத தான் நான் அப்படி சொன்னேன். அதெல்லாம் எங்க சொந்த விஷயம். நீங்க வந்த விஷயத்த சொல்லுங்க. ஓகே மேடம், அடுத்த வாரத்துல நம்ம யூனியன் பொதுக்குழு கூட்டணும். அது எந்த தேதியில வச்சுக்கலான்னு முடிவு பண்ணணும். நாம தத்தெடுத்த கிராமத்துல புதுசா கட்டியிருக்கிற ஸ்கூல் ஹாஸ்பிட்டல்லாம் ஓபன் பண்ணணும். அதுக்கு மினிஸ்டர் கிட்ட பேசி அவரோட டேட்டை கன்ஃபார்ம் பண்ணணும்.
பென் ப்ளீஸ். இந்தாங்க மேடம். அவ்வளவுதானே? ஓகே மேடம், தேங்க்ஸ் மேடம். ம். அப்போ நாங்கள் கிளம்புறோம். போயிட்டு வாங்க. நாங்க வரோம் மேடம். நாங்க வரோம் மேடம். வாங்க. நான் ஃபோன் பேசிட்டு வரதுக்குள்ள மேடம் கிட்ட மீட்டிங்கே முடிச்சிட்டீங்களா? மேடம் வந்ததும் வந்த விஷயத்த மட்டும் சொல்லுங்க, சொந்த விஷயம் எதுவும் வேண்டான்னு சொன்னாங்க. அதான் மீட்டிங் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. சரி, நான் உங்ககிட்ட பேச வேண்டியது இருக்கு. நீங்க போங்க, நான் அப்புறமா வரேன். சரிங்க மேடம். சரி நாங்க மேடம். வரோம் மேடம். ம். நான் மறுபடியும் உங்க எதிரில வந்து நிப்பேன்னு எதிர்பார்க்கலல்ல? இப்ப கூட நான் உன்னை வீட்டுக்குள்ள வர அனுமதிச்சிருக்கேன்னா அதுக்கு காரணம் யூனியன். நீ யூனியன் செக்ரட்டரியா இப்ப அவங்களோட வந்ததுனால நான் உன்னை விட்டு வச்சிருக்கேன். ஆனா நான் யூனியன் செக்ரட்டரியா வரல ஆண்டி. உங்க ஜென்ம எதிரியா நாகபுரி வம்சத்தின் நந்தினியா தான் வந்திருக்கேன். என் தங்கச்சி மித்ராவோட சாவுக்கு காரணமான உங்களை பழி வாங்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு போக தான் வந்தேன். உன் தங்கச்சி சாவுக்கு நான் காரணம் இல்ல. நீ என் குடும்பத்தை பழி வாங்கணுங்கிறதுக்காக அவளை பலிகடாவா இங்க அனுப்பி வச்சுட்டு இப்போ பழிய ஏன் மேல போடுறியா? உன் அப்பா தாத்தா செஞ்ச தப்பதான் நீயும் செஞ்சிட்டு இருக்க. உனக்கு வயசு இருக்கு, வாழ்க்கை இருக்கு. இந்த பழி வாங்குற எண்ணத்தை எல்லாம் கைவிட்டுட்டு திருந்தி வாழ பாரு. அதுதான் உனக்கு நல்லது. ஏன் நல்லது கெட்டதை பத்தி நீங்க யோசிக்காதீங்க ஆண்டி. இனி உங்களுக்கு கெட்டது நடக்காம பாத்துக்கோங்க. திரும்ப திரும்ப என்கிட்ட சவால் விட்டு தோத்து போய் மூஞ்சில கரிய பூசிக்கிட்டாலும்
திரும்பவும் கெத்தா வந்து சவால் விடுற பாத்தியா? உன்னை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. நானாவது பரவாயில்ல, ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி கிட்ட தான் தோத்து போறேன். ஆனா நீங்க கேவலம் உங்க வீட்டு சமையல்காரி கிட்ட தோத்து போயிருக்கீங்க. உங்களால ஜெயிலுக்கு போனா அப்பவே வெளியில வந்துட்டேன். ஆனா நீங்க வீட்டை விட்டு வெளியிலேயே வர முடியாம, ஏன் ரூமை விட்டு கூட வெளியில வர முடியாம ஜெயில இருக்கீங்க. ஏய், கோவப்பட வேண்டியது ஏன் மேல இல்ல ஆண்டி. ஹவுஸ் அரெஸ்ட் ஆன மாதிரி நீங்க ரூம்குள்ள முடங்கி இருக்க காரணமா இருந்த உங்க வீட்டு வேலைக்காரி. சாரி, உங்க மூத்த மருமக பார்வதி மேல. நந்தினி, உயிர் மேல ஆசை இருந்தா உடனே இங்கிருந்து ஓடி போயிடு. நான் உங்க முன்னாடி தைரியமா நின்னு எதிர்க்கிற எதிரி. ஆனா பார்வதி நம்ப வச்சு முதுகுல குத்துன துரோகி. முதல்ல தண்டிக்க வேண்டியது எதிரியவா இல்ல அந்த துரோகியவா? யோசிச்சு முடிவு பண்ணிக்கோங்க. சிங்கம் மாதிரி வந்தவ திரும்ப ரூமுக்குள்ளேயே போயிட்டா. அது வரைக்கும் சந்தோஷம். தென்னிந்தியாவின் நம்பர் 1 யங் பிசினஸ்மேன் தி கிரேட் ஆதிக்கடவுர் ஆதித்யாவோட காதல் மனைவி மாதிரி தெரியலையே. தோட்டக்காரி மாதிரியில தெரியுது. கேள்விப்பட்டேன், அகிலாண்டேஸ்வரி ஆண்டி உன்னை மருமகளை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாமே. முன்னாடியாவது சமையல்காரியா வீட்டுக்குள்ள இருந்த, இப்போ தோட்டக்காரியாக்கி வீட்டை விட்டு வெளியில தள்ளிட்டாங்களா? ஆதிக்கடவுர் குடும்பத்துல சமையல்காரியா இருக்கவும் தோட்டக்காரியா இருக்கவும் கூட கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா இந்த வீட்டு வாசல கூட மிதிக்க தகுதி இல்லாதவன் நீ. உனக்கு எந்த தைரியம் தான் ஆதிக்கடவுர் ஆதித்யாவோட காதல் மனைவி முன்னாடி இப்படி பேசிட்டு இருப்ப? ஏய் பார்வதி, ஏய்!